பாருங்கள், கருவேப்பிலைய நம்ம வீட்டில் மரமே இருக்குங்க, கருவேப்பிலை மரம். அதுலேருந்து எடுத்த கருவேப்பிலை தாங்க இது. நிறைய பேர் வந்து கருவேப்பிலை இட்லி பொடி ரொம்ப நிறைய பேர் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டைம் நான் பறிக்கும்போது காட்டலை, அதனால் சரி இந்த தடவை காட்டிட்டு ஒரு வீடியோ போட்டுருவோம். அதுவும் பாருங்கள், உருவிட்டே இருந்தேன், டக்குன்னு சரி வீடியோவில் காமிச்சிருவோம். அங்கே பாருங்கள், உருவிட்டு இருந்தேன், அப்படியே டக்குன்னு வந்து ஒரு வீடியோ எடுத்தாச்சு. இப்போது நம்மளோட கிரேசி சூப்பர் கிச்சனில் இட்லி பொடி வெரைட்டியாக போட ஆரம்பிச்சாச்சுங்க. கொள்ளி இட்லி பொடி, எள்ளு இட்லி பொடி, அந்த மாதிரி வெரைட்டிஸில் இட்லி பொடியெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். முருங்கைக்கீரை இட்லி பொடி, அதுபோல் இப்போ கருவேப்பிலை இட்லி பொடி. கருவேப்பிலை கடைகளில் எவ்வளோ வாங்கினாலும் நம்ம வீட்டிலேருந்து பறித்து கண் முன்னாடியே பறித்து ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதுல இருக்கிற ஒரு சந்தோஷமே தனிதாங்க. அந்த மாதிரி தான் இந்த கருவேப்பிலையை நம்ம ஹோம்மேடாக ப்ரிப்பரேஷன் பண்ணி உங்களுக்கு எல்லாருக்கும் நான் கொடுத்துட்ருக்குறேங்க. உங்களுக்கும் நம்மளோட கிரேசி சூப்பர் கிச்சனில் என்ன ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நம்மளோட கருவேப்பிலை இட்லி பொடி தேவைப்பட்டுச்சுன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர் வெப்சைட்டில் கூட நீங்கள் போய் ஆர்டர் போட்டுக்கலாங்க.